வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக மாத பலன்களாக இருந்தாலும் சரி, வருட பலன்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் உள்ள பலன்களாக இருந்தாலும் சரி, ஒரு கிரகம் இருக்கிற இடத்தை வச்சு பார்க்குறத விட அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ, அந்த கிரகம் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரான்றது அப்புறம், ஒரு கிரகம் ஆட்சி உச்ச நீச்சம்ன்றது அப்புறம் ஜோதிடத்தில். அந்த கிரகம் அந்த இடத்துல யாருடைய தயவில் இருக்கிறார். ஒரு பாவகம் ஒரு கட்டத்தில்னா 3 நட்சத்திரம் இருக்கும். இப்போது சதயம்ன்றது பாருங்கள், அதாவது கும்பராசின்னு வச்சுக்கோங்களேன். கும்பராசியில் 3 நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம் வந்துடுது, சதய நட்சத்திரம் வந்துடுது, புரட்டாதி நட்சத்திரம் வந்துடுது. இதுவே கடகராசி அப்படின்னா, கடகராசியில் முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் வரும், 2வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வரும், 3வது நட்சத்திரம் தான் ஆயில்ய நட்சத்திரம் வரும். அப்போது அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தால் அது மாதிரியான வேறு மாதிரியான ஒரு பலன்கள், பூச நட்சத்திரத்தில் இருந்தால் இன்னும் வேறு மாதிரியான பலன்கள், அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தால் இன்னும் வேறு மாதிரியான பலன்கள் தான் கொடுக்கும். ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் ஒரே மாதிரியான பலன்கள் சாமி சத்தியமாக தராது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. 9ல் குரு வந்துட்டாரு, நமக்கு எல்லாமே நல்லது நடந்துடும், தப்பு. ஜென்மத்தில் சனி வந்துட்டாரு, நமக்கு எல்லாமே கெடுதலே வரும், அதுவும் தப்பு. அப்போ அந்த கிரகம் ஏற இருக்கிற சாரம் அதை முக்கியமாக பார்க்கணும், பார்த்துக்கிட்டேங்க. அந்த மாதிரி ஒரு முழுமையான பலன்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதாரபூர்வமான ஒரு பலன்கள் தான். ஆகஸ்ட் மாதம் பிறக்கப்படக்கூடியது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி குருவாரம்னு சொல்லுவாங்க. குருவாரம் அப்படின்னா வியாழக்கிழமை அதிகாலை. அப்போ வியாழக்கிழமை அதிகாலை செவ்வாவுடைய சாரம் அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதத்தில் 60 டிகிரியில் காலச்சக்கரத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது, மேஷ லக்னத்தில். அப்போ மிதுன ராசியில் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படின்னா, மிதுன ராசியிலிருந்து 5வது ராசி, காலச்சக்கரத்திலிருந்து 7வது ராசி தான் துலா ராசி. பொதுவாக துலா ராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருப்பாங்க, யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வீகத்தில் சாதித்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வேணும்னா பூர்வீகத்திலிருந்து சாதிச்சிருப்பாங்களே தவிர மற்றவங்க எல்லாமே வெளியே தனித்து போனதுக்கப்புறம் தான் சாதிச்சிருப்பாங்க. சரி, ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்குமா அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் தன்னுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு, துலா ராசிக்கு 11வது பாவகத்தில் அருமையான இடத்துல இருக்கிறார். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் துலா ராசிக்கு மட்டுமே சூரிய பகவான். வேறு எந்த ராசிக்கும் லாபத்துக்கு சம்பந்தப்பட்டவர், லாபத்துக்குரிய கிரகம் சூரியன் எந்த ராசிக்கும் இல்லைங்க. இந்த துலா ராசி நண்பர்களுக்கு மட்டுமே சூரிய பகவான் லாபத்துக்கு சொந்தக்காரர். அந்த லாபஸ்தானத்தில் மாத தொடக்கத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். மாத தொடக்கத்திலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க. அப்போது சுக்கிர பகவான் கிட்டத்தட்ட 24ஆம் தேதி வரை, ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் செவ்வாவுடைய பார்வையில் இருக்கிறாரு, சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறார். அருமையான நேரம், அற்புதமான நேரம் இது. சில பேர் சொல்லுவாங்க, சார் துலா ராசிக்கு 8ல் போய் குரு பகவான் போயிட்டாரு, இங்கே 6 கிரகம் எங்கே இருந்தால் நமக்கு என்னங்க இருக்குது? துலா ராசிக்கு குரு பகவான் ஒருபோதும் நல்லது பண்ண மாட்டார். சொல்லப்போனால் அவர் 9ல் இருக்கிறத விட 8ல் இருக்கிறது தான் நமக்கு யோகம். கெட்டவன் கெட்டினால் கிட்டிடம் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. துலா ராசிக்கு 6 கிரகம் அப்படின்றது மட்டும் இல்லாமல், அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தேவகுரு எப்பயுமே பகைதான், கெடுதல் தான் பண்ணுவார். அப்போது 6வது வீட்டுக்கு அதிபதி குருவுக்கு வீடு கொடுத்துருக்கிறது யாருன்னா சுக்கிரன், உங்கள் ராசிநாதன். உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கிறார். ஆனாலும் சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் இருந்தாலும் இந்த மாத தொடக்கத்தில் செவ்வாவோட சேர்ந்திருக்கிறாரு குரு. தனஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதியோடு சேர்ந்து
உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம். அப்போ தனஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் யார்? செவ்வாய். தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? 8வது பாவகத்தில் தொழிலுக்கு சொந்தக்காரனான சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் 43 டிகிரியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4வது பார்வையா, தனஸ்தானாதிபதி செவ்வாய் 4வது பார்வையா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்குறார். செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து சுக்கிரன் இருக்கக்கூடிய இடமான இந்த துலா ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்கறதுனால லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் கம்பீரமாக இருக்கிறார். கொடுத்த பணம் வந்து சேரும். ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போட்டீங்க, இல்லை ஒரு தனியார் நிறுவனத்தில் காசு பணம் போட்டு ஏமாந்து போயிட்டீங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா, தூக்கு போட்டுட்டு செத்து போயிடலாமா, இந்த மாதிரி மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், அருமையான நேரம் இந்த நேரம், அற்புதமான நேரம் இந்த நேரம். எந்த வகையில் நல்ல நேரம் நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் செல்வந்தர்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய சாரத்தில் இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி சுக்கிரனுடைய சுய நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் வரார். அப்போ பூரம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய சுக்கிரனை உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபத்துக்கு சுபஸ்தானத்துக்கு சொந்தக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் பார்ப்பார். சனி பகவான் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு? குபேரர் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் கிட்டத்தட்ட 324 டிகிரியில் இருப்பார் சனி பகவான். உங்கள் ராசிநாதனை பார்க்குறாரு. ராசிநாதன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாரு. முன்னோர்கள் அனுகிரகங்கள் நிறைஞ்சிருக்கிற நேரம் இந்த நேரம். கர்மா விலகக்கூடிய நேரம் இந்த நேரம். குடுக்கல் வாங்கல் சௌகரியமாக இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். தொழிலில் மாற்றங்கள் வரும். பதவி உயர்வு வரும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். அதுபோக ஆசைன்றது எல்லாருக்கும் இருக்குதானுங்க செய்யுது. ஒரு சிலருக்கு இடம் மட்டும் வாங்கினா போதுமே, ஒரு சிலருக்கு வாங்கின இடத்துல வீடு கட்டினா போதுமே, இருக்குதானே செய்யுது ஆசை நம்ம மனசாலாச்சே. இந்த நேரம் மண் அல்லது மனை ரெண்டுத்துக்கும் யோகம் இருக்குது. நிச்சயமாக ரெண்டுத்துக்கும் யோகம் இருக்குது. தனத்துக்கு சொந்தக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு வீடு கொடுத்தவர் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். அதுக்கு கைமாறா செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து சுக்கிர பகவானை பார்க்குறார். அதுபோக செவ்வாய் அப்படின்றவர் யார்? துளாராசி நண்பர்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி. கல்யாணத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சுக்கிர பகவான் சொல்லிடுவோம். ஆனால் கல்யாண ஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாவுடைய வீடு மேஷம். அப்போது மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ல் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார். இதனால் அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கும். தனஸ்தானம் உயரத்துக்கு வாய்ப்புகள் கொடுக்குது. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி சாரத்தில் இருக்கிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் 43 டிகிரியில் இருக்கிற செவ்வாய் தனஸ்தானாதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? சந்திரன். சந்திரன் யார்? துளாராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி. அந்த தொழில் ஸ்தானாதிபதி யார் நட்சத்திரத்தில் இருக்கிறார்? மாத தொடக்கம் அன்னைக்கு செவ்வாவுடைய நட்சத்திரம். ஆகஸ்ட் மாதம் பிறக்கப்படுறதே மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதத்தில் 60 டிகிரின்னு சொன்னனே. அப்போ அந்த மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் நமக்கு யார்? துளாராசி நண்பர்களுக்கு யார்? தனத்துக்கு சொந்தக்காரர் அவர் தானே. அப்போது தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்கல்ல. இந்த நேரத்தில் நல்லது நடக்குமா நடக்காதா? நடக்கணும், நடந்தே தீரணும். உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கெட்ட நேரம் இருந்து உங்களுக்கு சாதகமான நேரம் அமையலை அப்படின்னா அது கதை வேறு. ஆனால் 100% ஐயா 100% வேணாங்க, ஒரு 10% நல்லது நடந்தாவே போதுமானது. நிச்சயமாக துளாராசி நண்பர்களுக்கு இது ஒரு பிரார்த்தம், நிச்சயமாக ஒரு பிரார்த்தம். முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கிறதுக்கும், வீட்டில் நிம்மதி சந்தோஷம் வர்றதுக்கும், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கிறதுக்கும்
நான் முதலியே சொல்லிட்டேனே, ஓப்பனாக சொல்லிட்டேனே, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் இருக்கிற நமக்கு நாம் ஏன் இருக்கக்கூடாது, நாம் ஏன் பிழைக்கக்கூடாது, நாம் ஏன் வாழக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை அதிகமாக உருவாகக்கூடிய நேரம் இந்த நேரம். மனுஷனுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மட்டும் சரியாக அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே வேணாலும் அவங்க இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் போய் இருக்கலாம். அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மட்டும் சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா அவர் தான் ராஜா, வீட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கே. அப்படி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக இருந்து சாதித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சம்பாதிச்சவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ அது வேண்டாம், நமக்கு சாதித்தவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா புதனாதித்ய யோகம், குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், இந்த மாதிரி பலவிதமான யோகங்கள் இருந்தாலும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம்தான். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வரும் பொழுது தனஸ்தானாதிபதி பார்வைப்படுற மாதமும் இந்த மாதம்தானுங்க. லாபஸ்தானாதிபதி சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரார். அப்போ தனஸ்தானாதிபதி ஏற்கனவே 8வது பாவகத்தில் இருக்கிறார் இல்லைங்களா, ரிஷபத்தில் இருக்கிறாரு செவ்வாய். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்போது 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி அந்த 10 நாளில் பதவி உயர்வு, வெளியூர் வெளிநாடு போகிற தருணம், சொந்த தொழில் செய்கிற தருணம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும். தனஸ்தானாதிபதி செவ்வாய் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானை பார்ப்பார் 4வது பார்வையாக. இதெல்லாம் நல்லது. எது எப்படி இருந்தாலும் இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். இதுக்கு முன்னாடி சம்பாதிக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்க, இப்போ சாதிக்கிற இடத்துக்கு வர போகிறீங்க. சாதிக்கிறதும் சாதிக்காமல் போகிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசை புத்தி ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, ஏதாவது மாற்றங்கள் அப்படின்னா சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருக்குதுன்னா சாதகமாகறதுக்கு என்ன வழின்றது பார்த்துக்கிடுங்க. இதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்த்தீங்க பார்க்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், அந்த அமைப்புகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் வருமா வராதான்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. அதுபோக துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த பதிவு உண்மையிலேயே ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புகிறேன். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்க மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.